ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க யார் என்ன சொன்னாங்க யூடியூப் சேனல் உங்களுக்கு சூர்யா பேசுறேன். நம்ம காலேஜ்ல இன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காண்டி நம்ம இந்த ஜெராக்ஸ் தான் வந்திருக்கோம். வாங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு பேலன்ஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஜெராக்ஸ் கடையில ஒரு வழியா பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. இப்ப காலேஜ்ல போனோடனே கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் நம்ம இப்ப வந்து நேரா காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். கையில என்ன வச்சிருக்க? நம்மளுக்கு காலேஜ்ல ஃப்ரீயா கொடுத்த பொறுக்காட்சி டிக்கெட் தான் வச்சிருக்கேன். பாருங்க கைஸ், நீ போவே இல்லையா? மறந்துட்டேன். பாருங்க, டிக்கெட் இவன்ட்டு வந்து டெய்லி கேட்டுட்டே இருந்துச்சு, டிக்கெட் தானே. காலேஜ் பார்த்தா டிக்கெட் போகவும் இல்லை இவன். பாருங்க, டேட்டே முடிஞ்சிட்டு 26 நேரத்தையோட டேட் முடிஞ்சிட்டு காலேஜ் படிக்க. ஆனா பாக்குறவங்க எல்லாம் தம்பி எந்த ஸ்கூல் தான் படிக்க, சாப்டர் ஸ்கூல்லான்னு கேட்காங்க. ஆனா எங்க யூனிஃபார்ம் பாருங்க அதே மாதிரி தானே இருக்கு. வெங்கடேஷ் யூனிஃபார்ம் அதே மாதிரி தான் இருக்கு. நாங்களும் 12th முடிச்சு இது பண்ணும்போது கலர் ட்ரெஸ் போட்டு காலேஜ் போலாம் நினைச்சா பார்த்தா எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கு வந்து மார்க் இல்ல. இவனுக்கு கிடைச்சது. இவன் வந்து எத்தனை 500 எடுத்தான். எனக்கும் கிடைக்கல. இவன் எந்த ஸ்கூல்ல நிவேதிதா. இவன் நிவேதிதா, இவன் பெரிய ஆளு, பெரிய பணக்காரன். அதனால பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கான். நாங்களாம் சாப்டர் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஜஸ்ட் அது வந்து நல்ல ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஸ்கூல். ஆனா நல்ல ஸ்கூல் தான். சூப்பரா வச்சிருக்கான், லேப்டாப் வச்சிருக்கான். ஆனா இவன் பணக்காரன் இல்லையா? ஆமா, இவன் எல்லாமே வச்சிருக்கான். இவன் வந்து வீடு வச்சிருக்கான். அப்புறம் இப்ப டெய்லி நான் வந்து போக வேண்டியதான் இப்படி காலேஜுக்கு. இங்க இருந்து காலேஜ் ஒரு 5 minutes தாமா. ஜெராக்ஸ் எடுத்துட்டு நம்ம காலேஜுக்கு போக 5 or 10 minutes ஆகும். அப்படிதான்ல? ஆமா, 10 minutes ஆகும் காலேஜ் போயிடலாம். ஆனா காலேஜ் லைஃப் எப்படின்னா ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ஸ்கூல் லைஃப் வேற, காலேஜ் லைஃப் வேற. நாங்க படிச்சது பாய்ஸ் ஸ்கூல் தான். ஆமா, 8th வரை லிட்டில் ஃபேவர்ல படிச்சோம். படிச்சது வந்து கோஎஜுகேஷன். நீ கோஎஜுகேஷன். இவன் 12th வரை கோஎஜுகேஷன் தான். இவனும் சாப்டர். நீ என்ன ஸ்கூலு? 8th வரை நிவேதிதா. இப்போ வந்து 9th 10th 11th வந்து சாப்டர் என் கூட தான் படிச்சான். காலேஜ் டிஃப்ரெண்ட். ஸ்கூல்ல எப்படின்னா அது ஒரு பண்ணா பக்கம், காலேஜும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. காலேஜ் முடிச்ச உடனே தான் தெரியும் காலேஜ் எப்படி இருந்துச்சுன்னு. இப்ப ஸ்கூல் முடிச்ச உடனே எங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஹெவன் மாதிரி தெரியுது. இப்ப காலேஜ் முடிச்ச உடனே காலேஜ் நல்லா ஹெவன் மாதிரி தான் இருக்கும். காலேஜ்ல இருந்து எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நானும் அப்பல இருந்து வீடியோ எடுத்துட்டே இருக்கேன். 2 பேரும் பேசவே மாட்டேன். சும்மா சைலண்டாவே ஏனாவது கொஞ்சம் பேசுறான். அவன் பேசவே மாட்டேன். ஏதாவது பேசுங்களா வீடியோல? நம்ம சப்ஸ்கிரைபர் பாப்பாங்க வீடியோ. நாங்களே இன்ட்ரோவர்ட், எங்களை புடிச்சு வந்து வீடியோல பேசுனா. நாங்களே இன்ட்ரோவர்ட், எங்களை புடிச்சு வந்து வீடியோல பேசுனா. எங்களுக்கு காலேஜ்ல ஃப்ரீயா கொடுத்த பொறுக்காட்சி டிக்கெட் தான் வச்சிருக்கேன். நாங்களே இன்ட்ரோவர்ட், எங்களை புடிச்சு வந்து வீடியோல பேசுனா. இன்ட்ரோவர்ட்லாம் இல்ல, எல்லாருமே எக்ஸ்ட்ரோவர்ட் தான். நானே அப்படிதான் வந்து இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன். எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் சும்மா பாக்காங்க என்னடா செய்யறாங்க, போன தூக்கிட்டு பேசிட்டு போறாங்கன்னு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. வெக்கப்படுதான் பாருங்க. கேட்டா ஏதாவது சொல்றான். அவன் ஹெல்மெட் பாய் எப்படி சொல்லி சொல்றான். இந்த குட்டி டிடிஎஃப் இவன் தான் போல. சும்மா இருக்க முடியாதடா. என்னன்னு தெரியல, அந்த மாதிரி பேசவே பிடிக்காது. பாருங்க, பேசவே பிடிக்காதுன்னு சொல்லுதான். ஆனா இப்ப வீடியோ ஆஃப் பண்ணா போதும், ஃபுல்லா பேசிட்டு இங்க இருந்து அங்காவது பேசிட்டே வருவான் காலேஜ் வரைக்கும். வீடியோல மட்டும் பேச மாட்டேங்கான். கேட்டா சை டைப் பண்றான். இவன் வந்து டான்ஸ் எல்லாம் ஐடி இருக்கான். இன்ஸ்டால நீங்க பாருங்க. ஐடி நேம் வந்து வெங்கி அபிஷியல் 007. மிஸ்டர் வெங்கி தான். ஆமா. என்ன ஐடி பேர்? என்ன ஐடி பேரே தப்பா சொல்லுங்க. ஐடி நேம் என்னன்னு சொல்லி மறந்து போயிட்டு பண்ணி சொல்லி. ஐடி நேம் சொல்லி வெங்கி நாட் 7 அபிஷியல். மறக்காம போய் இன்ஸ்டால போய் பாருங்க. டான்ஸ் ஆடி இருப்பான் கொஞ்சம். ஆமா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க, சரிங்களா? இவன் பேர் சபரிநாதன். பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் கிட்ட நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஆமா, காலேஜ் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 minutes தான். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு. இன்னும் 5 minutes நடந்தா வந்தா. டிராவல்லாம் இல்ல, நடந்து. இன்னும் ஒரு 50 meters தான் இருக்கும் காலேஜ். இதான் நம்மளோட செகண்ட் vlog. அது நான் சொல்ல மாட்டேன் வீடியோல. ஆனா இப்ப உங்ககிட்ட வீடியோல சொல்றேன். சீக்கிரமா போகணும். ஆமா, சீக்கிரமா போடணும். பாத்தீங்களா படிப்பாளிய? பாத்தீங்களா, படிக்கணும்னு அவன் சொல்லல. அவன் வந்து ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்றான். ஏற்கனவே வீட்டுல வச்சு படிச்சுட்டான். இப்ப போயிட்டு ரிவைஸ் பண்ணணுங்கிற மாதிரி எங்கிட்ட படிக்கணும், ஆக்டிங்க மட்டும் போடுவான் அவன். சாயந்தரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாயந்தரமா ஒரு விளாக் பண்ணலாம்னு இருக்கோம். அது எப்படி டைம் என்ன ஏதுன்னு பாத்துட்டு நம்ம வந்து விளாக் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்றோம். சரி, என்ன ஏதுன்னு கழிச்சுட்டு காலேஜ் கிட்ட போயிட்டு கொஞ்சம் கழிச்சு நம்ம விளாக் கண்டினியூ பண்றோம். ஒரு வழியா நம்ம காலேஜ் கிட்ட வந்தாச்சு. நம்ம காலேஜ் எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்க, திருநெல்வேலி மக்கள் எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காலேஜ் எங்க இருக்குன்னா கரெக்டா நம்ம பாளையங்கோட்டையில தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜான்ஸ் காலேஜ். கண்டிப்பா நீங்க இந்த காலேஜ்ல யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறாங்க, இல்ல இந்த வீடியோ பாக்குற யாராச்சும் நீங்க கண்டிப்பா நம்ம காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம காலேஜ் வந்து நான் காமிக்கிறேன். இந்த பக்கத்துல வந்தாச்சு நான் காமி. இதாங்க நம்ம காலேஜ், எஸ்டி ஜான்ஸ் காலேஜ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.